வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். எல்லாரும் தமிழையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஹிஸ்ட்ரியை இந்த மாதிரி படித்தா 10க்கு 10 எடுக்கலாம் அப்படின்ட்டு, அது எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம சிலபஸ் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். நம்மளோட சேனலில் ஏற்கனவே 2025 பிசி எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். ஓகே, இருந்தாலும் இப்போ சிலபஸை மட்டும் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது 70 மார்க்கு, அதாவது மெயின் எக்ஸாம் 70 மார்க்குக்கு நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறது 80 மார்க்குக்கு நடக்கு. 80க்கு ஜஸ்ட் 32 எடுத்தாலே பாஸ். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. எதுக்காக அப்படின்னா 80க்கு 32 அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈஸியாக எடுத்துட முடியும். இவ்வளோதான் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது 70 மார்க்குக்கு வந்து நடக்குது. இந்த 70 மார்க்கு தான் நம்மளோட கட் ஆஃப்குள்ள வரப்போகுது. சரிங்களா? ஸோ நம்மளோட எஃபோர்ட் எல்லாமே இந்த 70 மார்க்குக்கு தான் கொடுக்கணும். இந்த 70 மார்க் எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிக்காங்க. பார்ட் ஏல வந்து 45 கொஸ்டினும் பார்ட் பியில் வந்து 25 கொஸ்டினும் இருக்கும். சரி, இப்போ பார்ட் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிகேல இருந்து 45 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஜிகேல சோசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில இருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜியாகிரபில இருந்து 9 கொஸ்டின் கேட்குறாங்க, சிவிக்ஸ்ல இருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க, எக்கனாமிக்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டலாக சோசியல் இருந்து மட்டுமே 28 கொஸ்டின் வருது. சரிங்களா? அதாவது 45க்கு 28 கொஸ்டின் சோசியல் இருந்து தான் வருது. சரிங்களா? ஸோ சோசியலை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே இப்போ நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸ்ல பயாலஜில இருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க, பிசிக்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரியில இருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? சயின்ஸ்ல இருந்து டோட்டலா ஒரு 11 கொஸ்டின் தான் வருது. இப்போ நமக்கே தெரியும் சோசியல் இருந்து தான் அதிக கொஸ்டின் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் சோசியலை டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சயின்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 6 கொஸ்டின் அதுல இருந்து கேட்குறாங்க. இப்போ டோட்டலா பார்ட் ஏல ஜிகேல இருந்து மட்டும் 45 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் பி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சைக்காலஜில இருந்து 20 கொஸ்டின், அதில் சைக்காலஜி ப்ளஸ் சின்ன சின்ன மேக்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து தமிழ்ல இருந்து கேட்குறாங்க. இப்போ பார்ட் ஏ பார்ட் பி சேர்ந்து தான் 70 மார்க்குக்காக எக்ஸாம் நடக்கு. இந்த 70 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் கட் ஆஃப்ல வரப்போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நமக்கே தெரியும் சோசியல்ல இருந்து தான் அதிகமாக கொஸ்டின் வருது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது சோசியல் அப்படின்னு கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஹிஸ்ட்ரியில் இந்தந்த டாப்பிக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பிசி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மெத்தடில் படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, புக் வைஸாக நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரை உள்ள புக்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் வரப்போகுது. சரிங்களா? ஸோ 6th இருந்து 10th வரை உள்ள புக்கை வந்து ஆர்டர் அப்படிங்க. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th, 7th, 8th, 9th, 10th இப்படி ஆர்டரா படிச்சீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரியும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா 6th நம்மளுக்கு வந்து பேசிக்கானது இருக்கும். ஸோ பேசிக்கானதை முடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு 10th லெவல் போகும்போது அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? எடுத்த உடனேயே 10th புக்கை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th புக்கை படிச்சீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி படிக்காம 6th இருந்தே ஆர்டரா படிங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது. அப்படி சிலபஸ் வைஸா படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல சிந்துவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் வேத காலம், அதை தொடர்ந்து வந்து சமணம், புத்தம், அதை தொடர்ந்து குப்தர்கள், இந்த மாதிரி ஆர்டரா படிக்கும்போது ஹிஸ்டரியை பொறுத்தவரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா ஹிஸ்டரியை பொறுத்தவரை வந்து கண்டினியூட்டி இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் மனிதன் எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் மன்னராட்சி எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி ஆண்டாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம விடுதலை பெற்று வந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆர்டரா படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சிலபஸ் வைஸா படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா தான் இருக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்டரியில என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து வேத காலம், அப்புறம் வந்து பௌத்தமும் சமணமும், அதுக்கு அடுத்து வந்து மகத பேரரசு, மௌரியர்கள், அப்புறம் சங்க காலம், அடுத்து வந்து குப்தர்கள் மற்றும் ஹர்ஷா, அதுக்கப்புறம் பல்லவர்கள், அதுக்கப்புறம் வந்து சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்கள், அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள், அடுத்து வந்து டெல்லி சுல்தான், நெக்ஸ்ட் விஜயநகர் மற்றும் பாமினி அரசு, அடுத்து முகலாயர்கள், அப்புறம் வந்து மராட்டியர்கள், அப்புறம் வந்து ஐரோப்பியர்களின் வருகை, அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம், அடுத்து வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு
எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சி, அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் வந்து சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள், அடுத்து போராட்டங்கள், லாஸ்ட் ஒன் வந்து தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம். இவ்வளவுதான் ஹிஸ்டரியில டாபிக். சரிங்களா? இதுல எதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுல வந்து கொஸ்டின் இல்லாம இருந்ததே இல்லை. ஸோ கண்டிப்பா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து குப்தர்கள் மற்றும் ஹர்ஷா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அப்புறம் டெல்லி சுல்தான், முகலாயர்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள், போராட்டங்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம். போராட்டங்கள் அப்படிங்கிறது 1905 இருந்து 1947 வரை அப்படிங்கிறது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிக்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், படிக்கணும் தான். அதை வந்து லைட்டா படிச்சுட்டு இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.